உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதி காலத்திலிருந்து இந்த ஆதிமாசு ரங்கநாதன் காலம் வரைக்கும் இந்த உலகம் எதன் அடிப்படையில் இயங்குது தெரியுமா? பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த கொள்கையை கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சபூதங்களை கொண்டு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் உயிர் வாழுது. இந்த பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதில் ஏதாவது ஒன்று கூடுதோ குறையுதோ, அப்படி குறையும் பட்சத்தில் தான் இந்த மனிதனாகப்பட்ட இந்த சரீரம் கூட வேண்டாம், இந்த தேகம்னு கூட வேண்டாங்க, இந்த உடம்புக்கு வியாதிகள் உருவாகிறதுக்கு காரணமே இந்த பஞ்சபூதங்கள் கூட போகிறதும் குறையிறதுனாலையும் தான் வியாதிகள் வருது. ஆமாம், பல தலைமுறையாக நம்ம மக்களுடைய மூலிகை வைத்தியங்களெல்லாம் நிறைய எழுதி வச்சுருக்காங்க, சொல்லி வச்சுருக்காங்க. அது நிறையா பேருக்கு இது தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் எங்கள் தாத்தா முப்பாட்டன் காலங்களில் அதை கொஞ்சம் தெரிஞ்சு அறிஞ்சு பல வியாதிகளுக்கு மருந்தை உருவாக்கி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்தை தாங்க இப்போ நாம் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றோம். என்ன வியாதிக்கு என்ன மருந்துக்கு கொடுத்துட்டு வரோம்னு தமிழ்நாட்டில் என்ன உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், கிட்னி கல் கரைக்கிறது எப்படி, கிட்னி கல்லை எப்படி வெளியே வர வைக்கிறது எப்படி? உங்கள் கிட்னி கல் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் உங்கள் கிட்னி கல்லை மருந்து சாப்பிட்ட 1 மணி நேரத்தில் உங்கள் கிட்னி கல்லை வெளில எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட அரிய மருந்து தான் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த மருந்து சாப்பிட்ட 1 மணி நேரத்தில் கிட்னி கல் உங்களை விட்டு வெளியே ஓடி வந்துடும். அந்த மருந்தை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதே மாதிரி உங்களுக்கும் கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட வாங்க, எங்கள் மருந்து சாப்பிடுங்க. உங்கள் கிட்னி கல் சல்லியாக நொறுக்கிடுவாங்க. ஆமாம், ஆக நீங்கள் எங்களை தேடி வந்தீங்கன்னா மருந்து சாப்பிட்டீங்களா உங்கள் கிட்னி கல் சல்லியாக வந்துடும், சல்லியாக வந்துடுங்க. மருந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் டாக்டர். எப்படி மருந்து சாப்பிட்டீங்க? உள்ளங்கையில வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆட்ட சொன்னாங்க டாக்டர். ஆட்டிட்டு அப்படியே வாய்க்குள்ள போட்டேன் டாக்டர். ஒரு உருண்டை கொடுத்தாங்களா, 3 உருண்டை கொடுத்தாங்களா? ஒன்று தான் கொடுத்தா டாக்டர். பெரிய உருண்டையா இருந்துச்சு. ஆமா டாக்டர். உனக்கு தம்பி நீங்க அதே மாதிரி தான் சாப்பிட்டீங்களா? சரி, எந்த ஊர்ல இருந்து இப்ப தம்பி நீ வர்ற? திருவண்ணாமலை. நீ தம்பி? சென்னையில இருந்து டாக்டர். என் நண்பர் ஒருவர் சொன்னாரு, கீழூர்ல ஒரு இருக்காரு, கல்ல கரைச்சிருவாரு. ஆமா டாக்டர், அதனாலதான் டாக்டர் வந்தேன். ஸ்கேன்ல உங்க கல்லோட சைஸ் 4 mm சொன்னாங்களா, 5 mm 6 mm இல்ல அது கூட இருந்துச்சா? கூடவே இருந்துச்சு டாக்டர். பெரிய கல்லா தான் இருந்திருக்கும். உங்களுக்கு சின்ன கல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, பெரிய கல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? பெரிய கல். வாங்க, இது மாதிரி வந்துருங்க. என்ன, கிட்னி கல் ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அது ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம மருந்து சாப்பிட்டீங்களா, அது ஒரு பெரிய சின்ன விஷயம். நம்ம மருந்து சாப்பிடலன்னா அது பெரிய விஷயம். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ மருந்து சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்றீங்க? 1 மணி நேரம் ஆச்சு டாக்டர். யூரின் அர்ஜென்ட்டா இருக்கா? ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கா? வெளியில இப்பவே போயிடலாம் டாக்டர். சரி, கவலைப்படாம அப்படி பின்னாடி போயிட்டு யூரின் இருங்க. நீங்க யூரின் இருக்கும்போதே நீங்க அதை பார்ப்பீங்க. போயிட்டு அப்படி இருந்துட்டு வாங்க, போங்க. அன்பு நண்பர்களே, நம்மளுடைய இன்றைய வாழ்க்கை முறையில் நாம் இயற்கையிலேருந்து ரொம்ப விலகி போகிறோம். அதனால தான் மனுஷனுக்கு ஒவ்வொரு வியாதியாக உருவாகிட்டு இருக்குது. எப்படி இயற்கையிலேருந்து விலகி போகிறோம்னு நீங்கள் கேட்கலாம். 24 மணி நேரத்தில் 15 மணி நேரம் ஏசியில் இருப்போம். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வந்துருந்துருவோம். இதனால் நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு, உடலுடைய இயக்கத்துக்கு தேவையான வெப்ப ஆற்றல், அதாவது சூரியனுடைய வெப்பம், அதாவது பஞ்சபூதங்களான நெருப்பு நம்மளுக்கு கிடைக்காம போகும். அப்படி கிடைக்காம போகிறதுனால தான் ஏற்படுற வியாதிகள் ஒவ்வொன்றா அதிகரிக்குது. இந்த கிட்னிகளில் கூட காற்று, நம்ம உடம்புக்கு தேவையான காற்று கொஞ்சம் கூட போனாவோ இல்லை கொஞ்சம் கம்மியாக போனாவோ இந்த கிட்னிகள் உருவாகும். இன்னும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நம்ம நீர் குடிக்கிறோமா? கிடையாது. ஏதோ அர்ஜென்ட்டுக்கு அவசரத்துக்குன்னு 1 மடக்கா 2 மடக்கா குடிச்சிட்டு போயிடுறோம். அப்படி போகிறதுனால தேவையான அளவு நம்ம உடம்புக்குள்ள நீர் இல்லாதனால தான் இந்த கிட்னிகள் உருவாகுது. இப்படி உருவாகிற இந்த கிட்னிகளில் கரைக்கிறதுக்கு தான் எங்கள் மூலிகை மருந்தை நாங்கள் இங்கே உங்களுக்காக கொடுக்குறோம். கொடுத்த 1 மணி நேரத்தில் உங்கள் கிட்னிகள் சல்லியாக வந்துடும் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ சல்லியாக வந்துச்சா என்னன்னு இப்போ 2 பேர் வர்றாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். வாங்க. அப்பா, இப்பதான் வலியெல்லாம் இல்லாம இருக்கு. எப்படின்னு தான் தெரியல. அப்பா, வலியே இல்லை. தம்பி, என்ன தம்பி கையில் கொண்டு வர்றீங்க? டாக்டர், கிட்னிலேருந்து அந்த கல்லு, உங்கள் யூரின்லேருந்து கல் வந்துருச்சா? நீங்கள் பார்த்தீங்களா? அது உங்கள் யூரின்லேருந்து வந்த கல் தானா? பாருங்க.
நம்ம மருந்து சாப்பிட்டு கிட்னி கல் பாருங்க சல்லி சல்லியா வரும்னு சொன்னேன். இங்க பாருங்க சல்லி சல்லியா வந்துருச்சு. அப்ப உங்களுக்கு வலி வேதனை இல்லை. நீங்க அப்படி இங்கிட்டு வாங்க தம்பி, உங்களுக்கு இப்போ வலிக்குதா? இல்லை டாக்டர், நான் யூரின்ல போனனால எடுக்கல டாக்டர். இது மாதிரி இருந்துச்சு டாக்டர். கல்லு இது மாதிரி இருந்துச்சு. ஆமா டாக்டர். அப்ப நீங்க சாப்பிட்ட மருந்துக்கும் உங்க கிட்னி கல்லு சல்லி சல்லியா வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுதான் நம்ம மருந்தோட வேலை. 1 மணி நேரத்துல உங்க கிட்னி கல்ல வெள்ளை எடுத்து தூக்கி போட்டுரும். புரியுதா? இனிமே யாரா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சொல்லுங்க, இங்க வர சொல்லுங்க. அவங்க அவஸ்தை அவங்க வேதனைய நம்ம 1 மணி நேரத்துல போக்கிடுவோம். டாக்டர் இவ்வளவு கல்லு இருக்கு, இதெல்லாம் என்ன டாக்டர்? இவ்வளவு கல்லு என்ன கல்லுன்னு தெரியல உங்களுக்கு? எல்லாம் இங்க வர்ற நோயாளிகளுடைய கிட்னி கல்லு தான் தம்பி. எல்லாம் நம்ம தான் சொன்னோமே கல்ல சல்லி சல்லி எடுத்துருவோம்னு. அதான் பாருங்க, எல்லா சல்லியும் கிட்னி கல்லு தான், கிட்னி ஸ்டோன் கல்லு தான். நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்க தெரியுமா? 1000 2000 கிடையாது தம்பி, 10,000 20,000 கிடையாது, அதுக்கு மேல வர்றாங்க. அப்படி வர்றவங்களுடைய கிட்னி கல்ல தான் நாம இப்படி இங்க போட்டு வச்சிருக்கிறோம். எல்லாரையும் வர சொல்லிடுவோம், இங்கேயே யூரின் போக சொல்லிடுவோம், அவங்களுடைய கல்லை காமிக்க சொல்லுவோம். இந்த கல்லை போட்டு போன கல்லு தான் இப்படி இருக்குது. கிட்னிலேருந்து கிட்னி ஸ்டோன்லேருந்து வந்த கல்லு தான் இங்கே கிடக்கிற இந்த சல்லி கல்லு, இந்த சரளை கல்லு வேற கல்லு கிடையாது, கிட்னி ஸ்டோன் கல்லு தான் இது. இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்களா? கிட்னி கல்லை வச்சு ஒரு கட்டடம் கட்டிடுவோம். இவ்வளவு கிட்னி ஸ்டோன் கல்லா? நாங்க 2 பேர் தான் இருக்கோம், யாருமே காணோம். எல்லாருமே சூரிய உதயம் வரப்போ வந்துடுவாங்க, மருந்து சாப்பிட்டு அனுப்பிடுவோம். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கீங்க, தூரத்துலேருந்து வந்திருக்கீங்கிறதுனால தான் மருந்து கொடுத்தேன். இல்லைன்னா நாளைக்கு காலைல சூரிய உதயத்து சமயத்தில் தான் உங்களுக்கு மருந்து கொடுப்போம். இருந்தாலும் பல தூரம் வந்ததுனால உங்களுக்கு மருந்து கொடுத்துட்டோம். உங்களுக்கும் கல் வந்துருச்சு. அது இயற்கையான உணவுப் பொருளை சாப்பிடுங்க. அப்புறம் தண்ணியை நிறையா குடிங்க. காற்று இருக்கிற இடத்துல நல்லா இருங்க. இந்த கிட்னி கல் என்னைக்கும் எப்பவும் உங்களுக்கு வராது. நம்ம மூலிகை வைத்தியத்தை உங்கள் எல்லார்கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. ஓகேங்களா? சரி போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்கப்பா, சரி போயிட்டு வாங்கப்பா. டாக்டர் என்ன தம்பி, நீங்க கிட்னில உள்ள கல் மட்டும் தான் எடுப்பீங்களா இல்ல வேற எதுவும் பண்ணுவீங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க, கரெக்டாக கேட்டீங்க தம்பி. நம்ம கிட்னி கல் மட்டும் கிடையாது தம்பி. சட்னியில் தேங்காய் சட்னி வச்சாலும் சரி, இல்லை தக்காளி சட்னி வச்சுருந்தாலும், எந்த சட்னி வச்சுருந்தாலும் அந்த சட்னியில் கல் இருந்தாலும் எடுத்துருவோம், சாம்பாரில் கல் இருந்தாலும் எடுத்துருவோம், சோத்தில் கல் இருந்தாலும் எடுத்துருவோம், அரிசியில் கல் இருந்தாலும் நம்ம எடுத்துருவோம். நம்ம மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா எதுலேயும் கல் இருக்காது, எதுலேயும் கல் இல்லாமல் எடுத்து விட்ருவோம். ஆமாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த கல்லாக இருந்தாலும் எடுத்து விட்ருவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. என்ன எல்லாத்தையும் சொல்லிடுங்க, நிச்சயம் சொல்லிடுங்க. என்னடா இவர் சட்னியில உள்ள கல்லை எடுக்கிறேங்கிறாரு? ஆமா இவர் வைத்தியர் தானா? ஆனால் எனக்கு கல்லு போயிடுச்சுடா. அது வரைக்கும் சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு முடிச்சிருவாங்களா? ஏமா பார்த்துருவாங்களா? இன்னைக்கு பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துருவாங்க. No, 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 no.